ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு மட்டக்கண்டி ஊரை சேர்ந்த நஞ்சுண்டராஜ் என்னும் ஹிட்லர் ஐயா, இந்துஸ்தான் போட்டோ ஃபில்ம் ஜிஎம் ஓய்வு மற்றும் நலசங்க உறுப்பினர் மற்றும் HK ட்ரஸ்ட் மெம்பர் மற்றும் மட்டக்கண்டி ஊர் தலைவர் ஐயாவிடம் பேட்டிக்கட வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன ஓய்வுங்களா? இன்னைக்கு எங்கேயும் போகல, தோட்டத்தை பார்க்கலான்னு இருக்கேன் வீட்டில். அப்படிங்களா? நாங்கள் தோட்டத்தை பார்த்துக்கலான்னு இங்கே இருக்க ஊரில் எங்கேயும் போகலை. சரி. நீங்கள் இந்த HPF இன்ஸ்டா போட்ட ஃபிலிமில் ஜென்ரல் மேனேஜர் இருந்து ஓய்வு பெற்றீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போதைக்கு உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? நல்லா உற்சாகமாக இருந்தது. நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இந்த ஃபேக்ட்ரி இருக்குது, நம்ம இங்கே நம்ம சர்வீஸ் செய்யலான்ட்டு முடிவு பண்ணி சரி 35 வருஷம் வேலை பண்ணேன். சரி HPFல ஜூனியர் என்ஜினியராக சேர்ந்தேன். சரிங்க. ரிட்டையர் ஆகும்போது ஜென்ரல் மேனேஜர் ஆனேன். சரி. நல்ல மனது நிறைந்த சர்வீஸு, பிடிச்ச சர்வீஸ். அப்படிங்களா? இன்னைக்கு அந்த மெமரியெல்லாம் ஞாபகம் வருதுங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கொலீக்ஸ் உங்களோட வேலை பார்த்தவங்க இன்னைக்கு கம்யூனிகேஷனில் இருக்காங்களா? கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணதுனால சரி நிறைய பேர் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் அப்போ கொஞ்சம் ஃபேக்ட்ரி கொஞ்சம் நலிவடைஞ்சதுனால வாலண்டரி வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி. பட் எங்க கூட வேலை பண்ணவங்கள ஏதோ கொஞ்சம் பேர் இப்போ கான்டாக்டில் இருக்குது. சரி. கொஞ்சம் பேர் தான், எல்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. சரி அப்படி இருக்கு. பரவாயில்ல. நீங்கள் ஐயா இப்போ கடைசியாக ஓய்வு பெற்று எத்தனை வருடங்கள் ஆகிட்டேன்னா? ஓய்வு பெற்று 25 வருஷம் ஆச்சுங்க. 25. ஓய்வு பெற்று ஒரு சில்வர் ஜூப்ளி. ஓய்வு பெற்று 25 வருஷம் ஆச்சு. சரி பரவாயில்ல. இப்போ HK ட்ரஸ்ட்டில் மெம்பர் இருக்கீங்க இல்லையா? அதில் உங்களுடைய பணி என்ன, சேவை என்ன? அங்கே என்னை மெம்பர் ஆக்கினது மெயினாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணலான்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம லோக்கல் பீப்புளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இது பண்ணலான்ட்டு போன வாரம் தான் ஒரு மீட்டிங் இருந்தது. முடிவு பண்ணோம் என்னென்ன பண்ணலாம். அந்த சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ் மெயின்லி. சரி. நம்ம மஞ்சூர் அண்ட் சுற்றி வட்டார ஜனங்களுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக அதை அந்த கட்டடத்தை சொல்லலாம். அங்கே நம்ம கல்யாணம் பண்ணலாம், மீட்டிங்கு நடத்தலாம், பேங்க் இருக்குது கீழே. எல்லாத்தையும் ஜென்ரலாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஸ்டியூஷனாக நம்ம இந்த லோக்கல் ஏரியாவுக்கு பண்ணலான்ட்டு. அப்படிங்க. சரி, இந்த குந்த நலசங்கம் சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி ஒரு வரி. இப்போ நம்ம மெயின்லி நம்ம குந்தா வேறு சீமை மாதிரி இல்லாமல் மெயினாக நம்ம டீயை நம்பி இருக்கோம், தேயிலை. சரி. அந்த காலத்துலேருந்து விவசாயம் கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம், தேயிலை தான் ஜாஸ்தி, டீ கார்டன்ஸு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் காலமாக நமக்கு ரொம்ப வருஷமாக டீ விலை கம்மியாகிட்டு வந்தது. சரி. அது நமக்கு கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம கண்டினியூஸாக போராடிட்டு வந்துட்டுருக்கோம். பார்க்க போனால் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் போராடுறோம். சரி. அதில் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ பர்மனெண்ட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்போ ஏதோ கொஞ்சம் சப்சிடி கொடுத்தாங்க. சரி. அது டெம்பரரி ரிலீஃப் தான். மெயினாக நமக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வரணும்னு தான் அவர் எய்ம். நெல்லுக்கும் கரும்புக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணுன்னு சொல்லி சுமாராக 20-25 வருஷமாக நம்ம போராடிட்டுருக்கோம். சரிங்க, சிறப்பு. இப்போ ஊர் தலைவர் இருக்கீங்க இல்லையா, இது எத்தனை உடம்பு இருக்கீங்க? 5 வருஷமாக இருக்குங்க. 5 வருஷம் கண்டினியூவாக. உங்கள் சேவை ஊருக்கு எப்படி இருக்குது? ஊர் நல்ல ஒற்றுமையாக இருக்குது. ஊர் கல்யாணம், விசேஷம், நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். கிட்டத்தட்ட 80 ஃபேமிலிஸ் இருக்குது. சரி. எல்லாம் கல்யாணம், பண்டிகை, எல்லாம் விசேஷம், நல்லது கெட்டது, இது மாதிரி ஏதாவது மரணமாச்சுன்னா அதுக்கு எல்லாம் சேர்ந்து
ஒரு ஒற்றுமை இருக்கீங்க. ஒற்றுமையாக இருக்கு. ஒரே இதில் ஒருத்தர் கூட வேற இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். சரி, மட்டக்கண்டி பெருமை. உங்கள் ஊர் சிறப்பு, மட்டக்கண்டி ஊர் பற்றி சிறப்பு ஒரு வரிகள். மட்டக்கண்டி ஊர் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையரை ஸ்டார்ட் பண்ணது. எத்தனை வருஷம் சரியாக ஹிஸ்ட்ரி இல்லை. நான் வந்து என்னுடைய அப்பாவுடைய அப்பா தாத்தாவை தான் தெரியும். மற்றபடி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன், அதாவது தலைமுறை நமக்கு தெரியாது. சரி, ஊர் நல்ல ஊர், நல்ல இருந்தது, இருக்குது. சுற்றி வந்து நல்ல வயல்வெளி இருந்தது, தண்ணி இருக்குது, விவசாயம் பண்ணாங்க ஆரம்பத்தில். சரி, அப்புறம் டீ எல்லாம் பயிரிட ஆரம்பித்து இப்போ நிறைய டீ தேயிலை தான் இப்போ மெயினாக. கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் இருக்குது, பட் விவசாயம் ஜாஸ்தி இல்லை. இந்த விவசாயம் கம்மியாச்சுன்னா இந்த வனவிலங்குகள் ஜாஸ்தி இப்போ அதனால கொஞ்சம் எல்லாம் விவசாயத்தை கொஞ்சம் விட்டாங்க. பட் டீ மெயினாக இருக்குது. சரிங்க ஐயா. எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேனல் இதே மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஊரை பற்றியும் நல்ல எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன், நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் சேனல் மூலமாக தெரியுது. இட்ஸ் அ நாலேஜ் கிவர், இன்ஃபர்மேஷன் கிவர். எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு உங்கள் சேனல் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் சேனலுக்கு வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா, எனக்கு வேண்டி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. என்னை ஒரு பொருட்டாக வந்து இங்கே என்னை இது பண்ணதுக்கு, இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஊர் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நன்றிங்க. நன்றி.